வெல்கம் டு எம்ஜேபிடி. எம்ஜேபிடி என்ஒய்பிடி மாதிரி எம்ஜேபிடி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன்ஸ், ரூல் ஆஃப் தேர்ட், கோல்டன் ரேஷியோ, பெரிய வகை சிறிய வகைகள், நிஜம் பார்க்குறக்கே எஸ்தட்டிக்காக நல்லா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சைன் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ரியாக்ஷன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எம்ஜேபிடியில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். வெல்கம் டு எம்ஜேபிடி. எல்ஏபிடி மாதிரி எம்ஜேபிடி என்ஒய்பிடி மாதிரி எம்ஜேபிடி எம்ஜேபிடி பாட்காஸ்ட். மூஸ் ஜஸ்வின் பாட்காஸ்ட் எம்ஜேபிடின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சேன். ஸ்டார்டிங் இன்ட்ரோ வந்து என்னமோ பண்ணி வச்சிருக்கோம். விக்ரம் வேதா மாதிரி ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ண ஒருத்தர் நம்மள ரெண்டு பத்தி வச்சு அதுக்கு தான் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு இந்த வாட்டி இந்த பாட்காஸ்ட் வந்து ஹேப்பன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்ல புதுசாக சேர்ந்திருக்காரு. இவன் வந்து எல்லாரும் பேரும் தப்பா தான் சொல்றேன். இவர் வந்து ஜோஷின்னா, நான் மோசானா, அவன் வந்து இனிமேல் சோதர்சன் வந்து செமையா ஒர்க் பண்றாரு. தேங்க்யூ சோதர்சன். இது என்ன எம்ஜேபிடி இருக்குன்னா மூஸ் ஜஸ்வின் பாட்காஸ்ட் அப்படிங்கிறதுனால எம்ஜேபிடின்னு வைக்கலாம்னு வச்சோம். இதில் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, நிறைய வருவாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டார்டிங் வந்து நாங்கள் 2 பேர் தான் நிறைய பேச போகிறோங்கிறதுனால எம்ஜேபிடின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன்ஸ். ஃபஸ்ட் இனிஷியலாக காம்போசிஷன்ஸ்னால் என்ன, காம்போசிஷன்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் சரி சினிமாட்டோகிராஃபிக்கும் சரி பேசிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து லைட்ஸு, அதுக்கப்புறம் காம்போசிஷன்ஸு. என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோங்கிறது அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் காம்போசிஷன்ஸ்? காம்போசிஷன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் காம்போசிஷன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? காம்போசிஷனாக லைக் ஹியூமன் ஐ வந்து ஆக்சுவலாக ஒரு பிக்சரோ இல்லை பெயிண்டிங்காக பார்க்கும்போது அந்த ஒரு மோஷனில் தான் ஒரு லெஃப்ட் டு ரைட்டு, அப் டு டவுன், அந்த மாதிரி தான் கண்ணு மூவ்மெண்ட் நடக்கும். அந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு இது இருக்குல்ல, அந்த இதில் வந்து லெஃப்ட் டு ரைட்டில், அப் டு டவுனில் அந்த மாதிரி ஏதாவது பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கிராஃபிக் டிசைனிங்கில் அது எதாவது ஹரி ஏதாவது பேசிட்டு இருப்போம். அதான் லைக் நார்மலாகவே நம்ம கண்ணு வந்து ஆக்சுவலாக அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இல்லைனா லைக் இந்த லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் ஆகும் இந்த மெயின். அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி ரூல் செட் பண்ணிக்கிறது தான் அந்த ரூல் ஆஃப் தேர்டு, கோல்டன் ரேஷியோ. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து அந்த ரூல் ஆஃப் தேர்டு வந்து அந்த பாயிண்ட் வந்து 2 கனெக்டர் இடம். ஸோ எனக்கு தெரிஞ்ச காமனான இதெல்லாம் சொல்கிறேன். ரூல் ஆஃப் தேர்ட் ஒன்று இருக்குது, கோல்டன் ரேஷியோ ஒன்று இருக்குது. கோல்டன் ரேஷியோ எப்பவுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இன்னும் எனக்கு புரியாது. எனக்கும் அது வந்து என்னென்ன பண்ணுங்க மேபி அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரீசெண்டாக இப்போ லைட் ரூமில் அந்த ரீல தான் பார்த்தேன். லைக் வந்து இப்போ அந்த நார்மலாக இந்த க்ராப் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ க்ராப் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. நார்மலாக வச்சா ரூல் ஆஃப் தேர்ட் மட்டும் தான் வரும். அதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு கண்ட்ரோல் இருக்குது, ஷார்ட்கட் கீ. அந்த கீயை அமுத்திட்டு ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி கீழே போட்டுருவோம். அந்த ஷார்ட்கட் கீ அமுத்தினா அந்த ரூல் ஆஃப் தேர்ட் வரும், கோல்டன் ரேஷியோ வரும். ஸோ ஒரு ஃபோட்டோ செட் பண்ணும் போதே அந்த எல்லா காம்போசிஷன் ரூல்ஸும் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ எடிட்டிங் நம்ம ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மேனுவலாக போக ஃப்ரேம் பண்ணுறதும் நல்லதாக இல்லையா? இல்லை, நம்ம வந்து எடுக்கும் போது எடுத்துட்டு நம்ம அந்த க்ராப் பண்ணும்போது அந்த ரேஷியோ வச்சு க்ராப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வெரி நைஸ். சாரி இருக்கு, இது சவுண்டு மட்டும் கம்மி பண்ணி நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த காம்போசிஷனில் எப்படி எல்லாம் வச்சிருக்கலாம் சொல்லி இனிமேல் அதுவும் ஒரு ஸ்டடி எஜுகேஷன் பர்பஸாக கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மெல்லாம் கற்றுக்கிட்டது எப்படின்னா கேமராக்குள்ளே அந்த டெக்னிக்கலி வந்து காம்போசிஷன் கற்றுக்கிட்டா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கணும், இது கற்றுக்கணும், கோல்டன் ரூலில் என்னென்னு கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்து இட்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸாக இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லைட் ரூமில் நம்ம சும்மா வச்சு பார்த்து ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் வச்சு பார்த்து இது இப்படி எடுத்துக்காங்க அப்படி எடுத்துக்காங்க. இப்போ கேமராலையும் லைக் அந்த ரூல் ஆஃப் தேர்ட் கிரிட் வரும். ரூல் ஆஃப் தேர்ட் கிரிட் கேமராவில் கண்டிப்பாக வரும். ஆனால் கோல்டன் ரூல் கிரிட் கோல்டன் வராது. ஃபோன்லேயும் இப்போ நிறைய அந்த கம்போசிஷன் இதெல்லாம் வருது. ஸோ எடுக்கும் போதே அந்த கம்போசிஷன் வச்சு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல வந்து அது எப்படின்னா ரூல் ஆஃப் தேர்ட்னா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஏதாச்சும் நீங்கள் இப்போ அந்த ஃபோட்டோவில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் காமிக்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் கண்ணு போகுதுன்னா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல வச்சு நம்ம ஷூட் பண்ணோம்னா எல்லாரும் கண்ணு டக்குன்னு அங்கே தான் போகும். ரூல் ஆஃப் தேர்ட்னா 1 2 3 4 லைன் இருக்கும், 4 இன்டர்செக்ஷன் லைன். ஹியூமன் ஐ வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் ஆகிறது இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ், இந்த சர்க்கிள் லைன்ஸ் எல்லாமே ஈஸியாக ஹியூமன் ஐ ரெகக்னைஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்போசிஷன் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் வந்து அந்த ஜியோமெட்ரிக் ஸ்பேஸில் வந்து கரெக்டாக சிமெட்ரியாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ ஐஸும் அதுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். சில ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 5-3 ஃபாலோ பண்ணுவாங்க. மேபி தான் நம்ம இப்போ இந்த இதை எடுத்து வச்சிருக்கோம், இந்த இமேஜ் எடுத்து வச்சிருக்கோம். லேர்ன் த ரூல்ஸ், யூஸ் தெம், கம்பைன் தேம், தென் லேர்ன் டு பிரேக் தெம் ஃபார் யுவர் எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஷீட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்போசிஷன் சொன்னோன்னே என்னென்ன கம்போசிஷன் சொல்லி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து வச்சிருந்தேன். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ், கோல்டன் ரேஷியோ, ஃப்ரேமிங் எஃபெக்ட், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஸ்பேஸ். இதுதான் ரொம்ப காமன் பேசிக்காக இல்லையா? காமன் பேசிக் கம்போசிஷன் ரூல்ஸ் டு பி அட்ரஸ் ஃபஸ்ட்டு. இனிஷியலாக ரொம்ப பேசிக்காக வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் இருக்குது. ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னால் என்னென்னா அந்த கிரிட்டு, அந்த கிரிட்டில் வந்து 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது.
உங்கள் சப்ஜெக்ட் வந்து எந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் வச்சுனாலும் ரூல் ஆஃப் தர்ட் மோஸ்ட்டாக என்ன 70-30 ரேஷியோ மோஸ்ட்டாக. இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ ஒரு பீச்சுக்கு போகிறோம், அந்த பீச்சில் வந்து ஒரு ஷாட் எடுக்கிறோன்னா சி வந்து 70 ரேஷியோவில் வச்சுட்டு ஸ்கை வந்து 30 ரேஷியோ, இல்லைனா அதுக்கு ஆப்போசிட் ஸ்கை வந்து 70 ரேஷியோ, அந்த பீச் அந்த தண்ணி அந்த ஹார்சன் லைன் இருக்கு இல்லையா அது வந்து 30 ரேஷியோ. ஸோ எதர் ஷுட் பி லைக் மோஸ்ட்லி சில பேர் சென்டரை வைப்பாங்க. மோஸ்ட்டாக சென்டர் வந்து எஸ்தட்டிக்காக பார்க்க சில டைம் நல்லா இருக்காது, ஆனால் வந்து ஃப்ரேமிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக 70-30 ரேஷியோ. யூஸ் பண்ணி ஸோ எனக்கு அந்த டிஃபால்ட்டாக வைக்கும் போது அந்த மாதிரி தான் வச்சு பழக்கம் வந்துச்சு. அதான் 70-30 ரேஷியோ இல்லைனா 1/3 ரேஷியோ. ஒரு ஃப்ரேமில் 1/3 இல்லை 1/3 டிஃபரெண்ட். இந்த ஹாரிசான்டல் இல்லைனா அந்த வெர்டிக்கல் லைன் எப்பவுமே அந்த எல்லா இமேஜ்லையும் இருக்கும்ல, ஸ்கை லைன் இல்லைனா லேண்ட்ஸ்கேப் லைன் இல்லைனா சி லைன், அந்த லைனுக்கு எல்லாத்துக்குமே இல்லை மவுண்டன் லைன், அந்த லைன் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது 70 ரேஷியோ ஸ்கை அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுவோம். இல்லை மோஸ்ட்டாக லேண்ட்ஸ்கேப்பில் வரும் அந்த ரூல் ஆஃப் தேர்ட், அந்த 70-30 ரேஷியோ. போர்ட்ரேட்டில் பெருசாக இன்க்ளூட், போர்ட்ரேட்டில் மோஸ்ட்டாக 1/3 தான் சொல்லுவாங்க. போர்ட்ரேட் 1/3 தான் வைப்போம். ஸோ அதெல்லாம் அது எல்லாமே போர்ட்ரேட்டுங்கிறது காம்போசிஷன் மூடு தானே. செகண்ட் வந்து ஃப்ரேமிங் அப்படின்னு போட்டிருக்கிறது. ஸோ ஃப்ரேமிங் அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்ன பார்க்க வைக்கணும், தட்ஸ் த கம்போசிஷன் ரூல்ஸ். இப்போ வந்து கண்டமேனிக்கு எதுவுமே பார்க்க வைக்காம இப்போ ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறோம், ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணுறோம், எது ஷூட் பண்ணுறோன்னா அந்த பேக்ட்ராப் அந்த மாடலு அப்புறம் அந்த இது மட்டும்தான் தெரியணும். ஸோ தட் இஸ் ஃப்ரேமிங். இப்போ இந்த சப்ஜெக்ட்டில் வந்து இங்கே வந்து நம்ம சுற்றியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் சுற்றி லைட் வச்சிருக்கோம், இந்த பின்னாடி பேக் லோட் வச்சிருக்கோம், கட்டர் வச்சிருக்கோம், ரிஃப்ளெக்டர் வச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஆடியன்ஸ் பார்க்க ஃப்ரேம் இந்த கேமராவில் க்ளோஸ்அப் ஃப்ரேம் பார்ப்போம். இதில் வந்து வைட் ஃப்ரேம் நம்ம 2 பேர் உட்கார மாதிரி பார்க்கணும். ஸோ இதுதானே ஃப்ரேமிங்கோட ஜென்ரல் ரூல். மோஸ்ட்லி ஐ திங்க் லைக் நார்மலாக இப்போ ஒரு ஒயிட் வாலில் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம், ஒரு ஒயிட் வாலில் ஃப்ரேம் பண்ணுறது எதுவுமே இல்லை. இப்போ யாரோ ஒரு நடுவில் நிற்க வச்சுருக்காங்க, ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் இன்கேஸ் இப்போ வந்து பக்கத்தில் வந்து யாரோ ஒரு கம்பி வச்சு கொண்டு வராங்க, கம்பி முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த கம்பி முன்னாடி ஃபார்க்ரவுண்டில் இல்லைனா பேக்ரவுண்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மேபி அந்த கம்பி வந்து ஒரு விண்டோவாக கூட இருக்கலாம். விண்டோ த்ரூ வந்து நீ ஷூட் பண்ணும்போது அது முன்னாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து அப்படி சொல்கிறீங்க. ஸோ பிளைன் கேன்வாஸில் உள்ள வைக்கிற ஃப்ரேம் பற்றி சொல்கிறீங்க. தட் கம்ஸ் இன் தி ஜியோமெட்ரிக் ஸ்பேஸ். பிளைனாக கம்போசிட் பண்ணாமல் இப்போ அந்த விண்டோ வந்து ஒரு ஃப்ரேமிங் கம்போசிஷன். இப்போ சென்டரில் வந்து அந்த வால் நடுவில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கான், ஆனால் அந்த குழந்தைக்கு ஃப்ரேமிங் இப்போ நம்ம இந்த வெட்டிங்ஸ்ல எல்லாமே இப்போ எடுத்திருக்கோம்ல, ஏதோ ஒரு வெட்டிங்ல இந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. மிரருக்குள்ள அந்த பிரைட் வந்து ட்ரீஸ் இல்லைனா அது ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ். ஸ்ட்ரீட்டில் பண்ணும்போது ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்கும், இல்லை ஸ்ட்ரீட் லைட்ஸ் லேம்ப்ஸ் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரேமிங், அந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமிங் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாம், ஒயிட் வாலில் ரெக்டாங்கிள் ஃப்ரேமிங்கில் அதில் பிரைட் போர்டு ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ தட்ஸ் அ ஃப்ரேமிங் கம்போசிஷன். அந்த காம்போசிஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ரூல் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாது, எல்லா ரூலும் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணும். லைக் எஸ்பெஷலி ஃப்ரேமிங்கில் இப்போ ரூல் ஆஃப் தேர்ட்னா நம்ம ரூல் ஆஃப் தேர்ட் மட்டும் தான் பேசுகிறோம். இல்லை, ரூல் ஆஃப் தேர்டு ஃப்ரேமிங்கு லீடிங் லைன்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு காம்போசிஷன் கிடைக்கும். அதுதான் காம்போசிஷனோட, அதெல்லாம் மிக்ஸ் பண்ண தெரியணும் நமக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பேச போகிறது எப்படி பார்த்தீங்கன்னா, ரெப்பிடேஷன் லீடிங் லைன்ஸ்லாம் பேசும்போது ரெப்பிடேஷன் ஃப்ரேமிங் மிக்ஸ் பண்ணலாம், ரூல் ஆஃப் தேர்ட் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிட்டு ரெப்பிடேஷன்னா ஒரே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால், ஒரு ரெட் கலர் வால் எடுக்கிறோம், எல்லோ கலர் வால் எடுக்கிறோம், டக்கு அந்த மேட்ச் கட்ஸ் நாங்கள் வீடியோவில் வந்து மேட்ச் கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ரெப்பிடேஷன் தான். ட்ரைபாட் போட்டுட்டு சென்டரில் நிற்க வச்சுட்டு டக்குன்னு அடுத்தடுத்து பண்ணுறது. ஸோ மேட்ச் கட் பண்ணும்போது ட்ரைபாடில் போட்டு சென்டர் ஃப்ரேம், இப்போ ரூல் ஆஃப் தேர்ட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்லுக்குள்ளே இந்த கைட்லைனுக்குள்ளே தான் இந்த சப்ஜெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு சென்டர் ஃப்ரேம் பண்ணிடுவோம். ஸோ ஒரே இதில் வந்து டக்கு மாறும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் ரெப்பிட்டேட்டிவ் ஃப்ரேமிங். அது லீடிங் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய வகை சிறிய வகைகள் நிஜாம் பேக்கர்டில் வரும்ல, நிஜாம் பேக்கர்டில் பின்னாடி ஒயிட் கலர் பேக்ராப்பு சென்டர் ஃப்ரேமிங்கு ரூல் ஆஃப் தேர்ட் யூஸ் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்து வச்சுப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன டிசால்வ் மட்டும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, ஆளுக்கு மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது என்ன டிஃப்ரெண்ட் ஏஜ் ஸ்ட்ரீம் காமிக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆடு, ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணி, பட் ஆனால் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஆடு. அது டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் ரூல்ஸை மிக்ஸ் பண்ணுறதுல தான் வந்து நமக்கு வந்து ஒரு அழகான சப்ஜெக்ட் கிடைக்கும். நம்ம அந்த பேசிக் நாலேஜில் தெரிஞ்சுன்னா வி கேன் லைக் எக்ஸ்பெரிமெண்ட். அது அந்த நாலேஜில் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ரூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா யூ வில் கம் டு அ பாயிண்ட் வேர் யூ கேன் பிரேக் த ரூல்ஸ். அது வந்து இப்போ அந்த ரூல் ஆஃப் தேர்டே இல்லாமல் நம்ம மேபி கம்போசிஷன் வந்து 70-30% கூட யூஸ் பண்ணாமல் சென்டரில் கூட நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அது பண்ணக்கூடாது இல்லை, பண்ணலாம். பட் இட் வில் பி அந்த டைமில் யூ வில் நோ லைக் ஏன் யாரை கேட்கும் போது சொல்லலாம், ரூல் ஆஃப் தேர்ட் வச்சாலும் இந்த ஷார்ட் வந்திருக்காது, ஏன் சென்டரில் வச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், பீப்புள் மேபி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நியூ அந்த பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ பிகினர் லெவல் ஃபோட்டோகிராஃபி நான் ஆரம்பிக்கும் போது
ஒரு கைடு மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ப்ரோ லெவல் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டுருவோம். ஸோ பிகினரில் கைட்லேருந்து கற்றுக்கிறக்கு வந்து இதுலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரெஃபர் பண்ணால் போதும், இதுதான் வேணும், இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம்னா எந்த காம்போசிஷன் உள்ளே கொண்டு வந்து வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எந்த காம்போசிஷன் வைக்கணும், எந்தெந்த ஒவ்வொரு காம்போசிஷனும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா it will be very useful for beginners. Leading line composition என்னன்னு சொல்றீங்க? So I think repetition is one of my favorite composition. I think எல்லா ஆர்டிஸ்டுமே எல்லா கம்போசிஷனோட சில ஆர்டிஸ்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4-5 கம்போசிஷன் வந்து அவங்களுக்கு ஃபேவரட் ஆகும். தே மோஸ்ட்லி டூ தட் அவங்களோட ஃபோட்டோஸில் மெயின்டைன் த சிக்னேச்சர் மாதிரி. ஆமாம், அவங்களோட சிக்னேச்சர் அந்த மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு ஆர்மி பரேட் போகிறாங்க. ஆர்மி பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் எடுக்கணும்னா இல்லை 10-20 பேர் சேர்ந்து ஆர்மி பரேட்டில் லைனாக நடப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு 85 50 mm வச்சுட்டு அந்த 10 பேத்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 10 பேத்தில் 5 பேர்த்தை விட்டு சென்ட்ரலுக்கு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ரெப்புடேஷன் எல்லாமே ஒரே யூனிஃபார்ம் இருக்கும், எல்லாருமே ஒரே காஸ்டியூம்ஸ் இருக்கும். ஆனால் ஃபேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், அந்த ஐஸு அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகாத காஸ்டியூம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்குறக்கே எஸ்தட்டிக்காக நல்லா இருக்கும். நார்மலாக ரோடில் ஸ்ட்ரீட்டில் இருந்தால் ஒரே டிஸ்டன்ஸில் வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த சன்செட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சிலோட்டில் எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெப்புடேஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்டில் ஒரே 5 feet டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை மேபி சென்ட்ரல் யாராவது குதிக்கிற மாதிரி இல்லை யாராச்சும் ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் எங்கே இன்க்ளூட் பண்ணால் அதுவும் நல்லா இருக்கும். லைக் அந்த ரெப்புடேஷனில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணால். இப்போ ரெப்புடேஷன்னா ஒரு ஃப்ரேம்குள்ளேயே நம்ம வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸ் ரெப்பீட் பண்ணுறது மேட்ச் கட்டு. ஸோ இன்னொரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம், ஒரு ஒயிட் எக்ஸ் லைன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதை மட்டும் ஒரே ஒரு எல்லோ எக் வச்சா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரெப்புடேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்கல்ல. அது ஸ்டாண்டிங் அவுட் வந்து லைக் ரெப்புடேஷன் ப்ளஸ் கலர் கம்போசிஷனும் வருது. ஸோ பை கலர் வைஸ் யூ ஆர் மேக்கிங் அ டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் ரெப்புடேஷன் கொண்டு வந்துட்டோம், ஒயிட் எக்ஸ் எல்லாம் வச்சு ரெப்புடேஷன் கொண்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி கலரோ ஆப்போசிட் கலர் யூ ட்ரைங் டு கெட் த ஆடியன்ஸ் அட்டென்ஷன் ஆர் whoever like you are showing it. லைக் end of the day அவங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆகுதா இல்லைன்னு தெரியல. நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நீ வீடியோ எடுக்கும்போது லைக் அம்மா அந்த ஃப்ரேமிங் வச்சு எடுக்கும்போது ஓகே எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, லைக் இந்த ஷார்ட் எடுத்தா இது பார்க்குறதுக்கு எஸ்தட்டிக். ஐ திங்க் தட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் அப்புறம் வந்து த people who audience reciprocate like பார்த்தப்புறம் வந்து இது வந்து இந்த கிளைண்ட் ஒர்க்ஸ் பண்றதை விட நம்ம பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணும்போது இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. பட் அது பண்ண என்னன்னா அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஒர்க்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து வெளியே போட்டுட்டு இருக்கு. கிளைண்ட்ஸுக்கே புரிய ஆரம்பிச்சோம் திஸ் இஸ் தேர் ஸ்டைல் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் அப்ரோச்சஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டைல் தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸ்டைலுக்கு விரும்புற மாதிரி பீப்புள் அப்ரிஷியேட். ஸோ நிறைய வந்து கண்டென்ட் வெளியே போடுங்க. அதான் யூ ஷுட் டூ த ஒர்க் அண்ட் பப்ளிஷ் இட். லைக் அதுக்கேற்ற மாதிரி ஸோ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களும் மேபி ஸ்டார்டிங்கில் ஒரு 3-2 இயர்ஸில் மேபி உங்கள் ஸ்டைல் டெவலப் ஆகுது இல்லை, டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு கன்சிஸ்டன்ட் யூ ஆர். ஸோ மேபி அது 5 மாதத்தில் நடக்கலாம், இல்லை 2 மாதம் நடக்கலாம், இல்லை 5 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ பட் அதுக்கு அந்த ஸ்டைல் ஃபாலோ ஆகும் போது பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்டைல். ஸோ பீப்புள் ரெக்கமெண்ட். நான் என்ன சொல்லுவேன், வாட் ஐ வுட் இருக்குன்னா இதுதான் என் ஸ்டைல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லை வந்து ஐ எம் ஃப்ளெக்சிபிள் வித் திஸ் பட் திஸ் இஸ் மை ஸ்ட்ராங் சைடு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஐ திங்க் ரெண்டுமே has its own advantage disadvantage. Like if you have a separate niche, I think it will help you to grow a bigger goal or something, because if you can do everything that you நாட் எவ்ரிதிங். சி என்னால் வந்து இந்த வீடியோ எப்படி ஷூட் பண்ண முடியும், இது பண்ண முடியும், அதை பண்ண முடியும் இருக்கும். பட் மை ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ இஸ் டாக்கிங் டு பீப்புள் அண்ட் இப்போ டெவலப்பிங் பர்சனல் பிராண்ட்ஸ். ஸ்டைல் சொல்கிறோம்ல, ஜாஸ்தி ஸ்டைல்ஸில் வந்து நம்ம இப்போ காம்போசிஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கிளைண்ட் கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ ஐ திங்க் தட்ஸ் மோஸ்ட்லி லைக் அந்த கார்பரேட் வீடியோஸ். ஸோ ஐ திங்க் ஸோ யுவர் நீஷ் இஸ் கார்பரேட் வீடியோஸ், யுவர் நீஷ் இஸ் நாட் டாக்கிங் டு கிளைண்ட், யுவர் நீஷ் இஸ் கார்பரேட் வீடியோஸ். அந்த மாதிரி ஏன்னா கார்பரேட் வீடியோஸ் வந்து டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணி கிளைண்ட் கிட்ட நம்ம ஆன்சர் எடுக்கணும். ஆனால் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கம்யூனிகேட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி தேர், யூ ஹேவ் டு லேர்ன் த லைட்டிங் அண்ட் கம்போசிஷன். அதை எடுக்கிறது டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் தான். இப்போ நம்ம பண்ணுற இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் வெட்டிங் வீடியோஸ் ஆகட்டும், பட் இன்டராக்டிவ் ஸ்டைல் வெட்டிங் வீடியோஸ்னு சொல்லலாம். டாக்குமெண்ட்ரி விட வி ஆர் இன்டு இன்டராக்டிவ் ஸ்டைல் வெட்டிங் வீடியோஸ். ஸோ அதில் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த அருண் ஹரிணி முரளியும் ஷூட் பண்ணியிருந்தா, யுவன் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டையும் அந்த விஷயத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கேமராமேனோ ஒரு நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபரோ கேமராமேனோ நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம என்ஜாய் பண்ணாதான் அந்த ஆடியன்ஸுக்கோ சரி, அந்த ஆர்டிஸ்ட்கோ அந்த ஸ்டாருக்கோ சரி, அவங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். That's a very good philosophy. அதான் the present moment, like that also work.
காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் லைக் வெட்டிங்ஸ்னாலும் லைக் கம்யூனிகேஷன்ஸ் தேர் பட் அந்த எண்ட் ஆஃப் த டே கேண்டில்ஸும் நம்ம எடுக்கணும். ஐ திங்க் வெட்டிங் இஸ் ஆல்வேஸ் காம்பினேஷன் ஆஃப் எல்லா டைப் ஆஃப் வெட்டிங் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஃபீல்டு கத்துக்கிறதுக்கு. எல்லா காம்பினேஷன் ஆஃப் எல்லா ஜான்ரே லைக் ப்ராடக்ட் ஷூட்லேருந்து மேக்ரோ ஷூட்லேருந்து ஃபேஷன் ஷூட்லேருந்து லைக் டாக்குமெண்ட்ரி ஷூட்லேருந்து எல்லா கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஷூட்லேருந்து கார்பரேட் ஷூட் எல்லாம் இன்க்ளூட் ஆகி தான் வெட்டிங் வருது. ஸோ வெட்டிங் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் யூ இந்த மல்டிபிள் டிசிப்ளினரி ஆஃப் எல்லா genre of photography. ஸோ அதில் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஸோ வென் கம்பைன்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படி வந்து அப்போ வந்து ஒரு இதுதான் என் ஸ்டைல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இல்லை strengthening of everything? Starting you have to try everything like maybe in a wedding when you go there will be a signature shot அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது கரெக்டாக இருக்குமா இல்லை maybe in a wedding when signature moment shoots that wedding will be in their signature shot signature style. It's always good to have multiverse of like instead of going ஒரு niche கூட multiverse ஏன்னா மல்டிபிள் பீப்புள் நிறைய பீப்புள் கூட டீல் பண்ணுறோம். தட்ஸ் ஐ திங்க் we'll have to develop strong photos of in everything and our strong photo should be one thing that attracts their vibe. ஸோ நம்ம வைப் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இன்ட்ராக்டிவ் வெட்டிங் ஃபிலிமிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வெட்டிங்ஸ் வந்து நமக்கு அந்த மாதிரி வெட்டிங்ஸ் இருந்தால் என்னாலே பார்க்க முடியுது. we are doing much better. We look at a portfolio like I think mostly we do 60 to 70% mostly love marriage weddings. So we get that and the vibe and the weddings or the vibe and the people how they openly interact and everything அந்த மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கும் இல்ல பட் அரேஞ்ச் மேரேஜ் லவ் இல்லைன்னு சொல்லல அவரு. லவ் மேரேஜ்ல பட் you can see that அந்த chemistry between the bride and groom more. லவ் மேரேஜ்னா என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஸோ அதனால அவங்க வந்து but I've seen arranged marriage I've seen groom and bride and the love chemistry is like more similar to love marriage மாதிரி இருக்கு like that மாதிரி. Coming back to the topic of composition. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் ஸ்பேசிங் கலர் இதை பத்தி நம்ம பேசினோம். பட் வாட் டு யூ திங்க் நெகட்டிவ் ஸ்பேசிங்னா என்ன காம்போசிஷன்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, இப்போ நம்ம ஃப்ரேம் எடுக்கிறோம், இந்த கார் வந்து லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரீட்ல நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆனால் அந்த கார் இங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் போனால நான் இப்போ வந்து ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இப்போ கார் இங்கே போயிட்டுருக்கு, இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு 30% வச்சுட்டு 70% காருக்கு பின்னாடி வச்சிருந்தேன்னா அது எப்பவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஏன்னா கார் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ காரோட டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 70% ஸ்பேஸ் விட்டுட்டு கார் முடிகிற வந்து ஹாஃப் எடுத்தால் கூட கார் பாதி இருந்தால் கூட பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கார் ஸ்டார்ட் ஆனா காருக்கு முன்னாடி ஒரு 70% ஸ்பேஸ் விட்டோம்னா அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை லைக் டாக்ஸ் அலாட். ஃபோட்டோ பார்த்தா தெரியும் ஓகே கார் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, மேபி இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும். ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நம்ம ஃப்ரேம் கட் பண்ணிட்டோம்னா கார் இருக்கு, ஸ்டோரி முடிஞ்சு. ஆனா கார் எங்க போகுது, எந்த ஏரியாக்கு போகுது, எந்த எதுவுமே தெரியாது. ஆமா, எந்த ஸ்ட்ரீட்ல போகுது எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ அது வந்து கார் தவிர அந்த லொகேஷன் ஸ்டோரி மேபி அந்த கார் டூவர்ட்ஸ் லைக் இப்போ நம்ம வீடியோ ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசி நெகட்டிவ் ஸ்பேசிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டை இப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹீரோ அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து அப்படியே உள்ளே நடந்து போவார். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம்லேயே ஒரு கதை வரும். எல்லா காம்போசிஷனும் லெஃப்ட் டு ரைட்டாக மெயின்டைன் பண்ணும் பிகாஸ் இட்ஸ் வெரி ஏஸ்தட்டிக். அதுலேயும் ஒரு காம்போசிஷன் ரூல்லே இருக்குது. நேச்சுரலாகவே நம்ம பண்ணுறது வந்து நம்ம பார்த்து கற்றுக்கிறது தானே எல்லாமே. ஸோ நான் நிறையா பார்த்து கற்றுக்கிறது எல்லாமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லெஃப்ட் டு ரைட் தான் மூமெண்ட்டில் இருக்கும். லெஃப்ட் டு ரைட் மூமெண்ட்ஸில் லெஃப்ட் டு ரைட் மூமெண்ட் ஆக்ஷன்லையோ இல்லை ஏதாவது இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ டெர்ம்ஸில் பேசுறீங்கன்னா நான் வீடியோ டெர்ம்ஸில் பேசுகிறேன். நிறைய அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அதுதான் டிஃபால்ட்டாக உள்ளே இருக்குது மண்டையில். ஸோ நம்ம ஒரு காம்போசிஷன் இப்படி வைக்கும் போதும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வருது. ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன், ட்ரோன் ஷாட்டில் நிறைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் இருக்கும். அப்படியே உள்ள அந்த மேட் மேக்ஸ்லயோ இதுலயோ இருக்கும்ல, டியூன்ல வருமே, டியூன்ல வந்து இப்போ கோட் லைஃப்ல வந்து நெகட்டிவ் ஸ்பேசிங் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் அந்த படத்தை நான் பார்க்கல. அதான் நெகட்டிவ் ஸ்பேஸ் அதான் எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டோரி லைக் அந்த ஒரு ஹியூமன் கேரக்டர் இருந்தால் தான் ஹியூமன் கேரக்டர் மட்டும் சொல்ல, இந்த ஹியூமன் கேரக்டர் எந்த என்வாயர்மெண்ட்ல இருக்காங்க அந்த என்வாயர்மெண்ட் பற்றி சொல்லுவோம். லைக் ஐ திங்க் ஒரு பாயிண்டோட 10 பாயிண்ட் நீ தாசி சொல்லணும் நெகட்டிவ் ஸ்பேஸ். ஐ திங்க் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் நெகட்டிவ் ஸ்பேஸ் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஈஸியாக கிராப் பண்ணலாம். ரூல் ஆஃப் தர்ஸ் அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும், லீடிங் லைன்ஸும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். லீடிங் லைன்ஸ் வந்து அந்த லைன் அப்படி பார்க்க வைக்கும். ஸோ அந்த லீடிங் லைன்ஸும் கண்டிப்பாக அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் ஸ்பேசிங் இஸ் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் தான் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் ஸ்பேசிங்கில் வந்து அந்த சப்ஜெக்டை தவிர மிச்ச ஸ்பேசஸ் எல்லாம் காமிக்கிறது வந்து இது. பட் இது போர்ட்ரேட்ஸில் மட்டும் தேவைப்படாது, மிச்சபடி எல்லாமே அது தேவைப்படும். மேபி இப்போ நார்மல் போர்ட்ரேட்ஸ்லாம் இப்போ ஸ்ட்ரீட் போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்ட்ரீட் போர்ட்ரேட்ஸ் ஃபேஷன் போர்ட்ரேட்ஸ் அந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் ஃபேஷன் போர்ட்ரேட்ஸ் அல்ல அதுலேயும் தேவைப்படும். இல்லைன்னு அங்கேயும் தேவைப்படும். அங்கேயும் இப்போ மேபி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டோரி. ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஒயிட் இதில் வந்து மாடல் வச்சு ஸ்டோரி மேபி இப்போ அந்த ஃபுல் மாடல் வந்து இப்போ இப்படி லெஃப்ட் ரைட் நீ ஃப்ரேம் சொல்கிற லெஃப்ட் ரைட்டை வச்சுட்டு மாடல் எப்படி பார்க்குறாங்கன்னா
அந்த கார்னரில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு ஏதாவது டெக்ஸ்ட் வைக்கிறாங்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி. நெகட்டிவ் ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் ஸ்பேசிங் இஸ் வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் சொல்லலாம். I think there's difference between a negative space and minimalistic photography, so photography and videography. So எனக்கு இது ரெண்டுமே காம்பினேஷன் ரெண்டுமே கம்பைன் ஆகிற மாதிரி இருக்கு. பட் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஆர் ஆல்சோ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐ திங்க் மினிமல். ஆமாம், நெகட்டிவ் ஸ்பேஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ மினிமலிஸ்டிக்னா வந்து கலரே வந்து 2 கலர் தான் மேக்ஸிமம் இருக்கும், 4 கலர் மேக்ஸிமம், 3 கலர் மேக்ஸிமம், அவ்வளோதான். கலர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபார் ஒயிட் பேக்ரவுண்ட்ஸில் ஒரு ரெட் கலர் டாட் போடுறீங்க, இது கலர் டாட் போடுறீங்கன்னா மினிமலிஸ்டிக் பெயிண்டிங், மினிமலிஸ்டிக் ஆர்ட், மினிமலிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி. நெகட்டிவ் ஸ்பேசிங் இஸ் லைக் இருக்கிற ஃப்ரேமில் வந்து உங்கள் சப்ஜெக்டோ உங்கள் ப்ரொட்டாகனிஸ்ட்டோ வந்து வச்சுட்டு மிச்ச ஸ்டோரி எல்லாமே காமிக்கும். அதனால தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்பேசிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற. இப்போ நிறைய நல்ல படத்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா படமே வந்து சினிமாட்டோகிராஃபி, தமிழ் படத்துலேருந்து சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. தமிழ் படம் மலையாள படம் எல்லாமே அந்த ஒரு பியூட்டி ஷாட்ஸ் வைக்கிறது, ஹீரோயின் தனியாக ஷாட் இந்த ஷாட் வைக்கிறத விட லைட்டு ஃப்ரேமிங் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி நல்ல ஒரு நம்ம ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலண்ட்டாகவே காம்படிட்டிவாக வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது இந்த ரூல்ஸ் எல்லாமே செமையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. இப்போ சூப்பர் டியூலக்ஸ்லேயும் நெகட்டிவ் ஷாட்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த ஒரு ஃப்ரேம்லேயே அந்த கதையை சொல்லிடுவாங்க. ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன், சூப்பர் டியூலக்ஸோட ஃப்ரேமிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு 4-5 கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோட ஃப்ரேமிங் சைஸ்லேயே வந்து அவங்களோட கதை ஒவ்வொன்றா மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி சூப்பர் டியூலக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிரோஷா சாரும் PS வினோத் சாரும். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா தேவர் வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2 சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது, ஒரு டிஃப்ரென்ஸ் சேஞ்சும் இருக்காது, ஒரு இது சேஞ்சும் இருக்காது, சேம் மைண்ட் செட். அந்த டேரக்டரோட விஷன் எவ்வளோ உள்ள இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இவங்களோட இன்புட்ஸும் இருந்திருக்கு. ஸோ 2 பேரும் சேம் மைண்ட் செட், சேம் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு 2 பேர் சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஏன்னா யூஸ் பண்ணியிருக்க கலர் பேலட்லேருந்து லைன் சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ்லேருந்து ஃப்ரேமிங்லேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ சிமிலராக இருக்கும். ஸோ எந்த பார்ட் வந்து யார் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கலாம் எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிகாஸ் தே போத் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் ஃப்ரேம், தே மாஸ்டர்ஸ் இன் தேர் ஆர்ட் ஒர்க். ஸோ நம்ம வந்து அதை சொல்கிறதுக்குள்ள எதுவும் இல்லை, பட் தே போத் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தேர் ஃப்ரேமிங், காம்போசிஷன், அண்ட் தே போத் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தேர் சினிமாட்டோகிராஃபி ஜர்னி. ஸோ ஒன்ஸ் வி கெட் ஸ்ட்ராங், நம்ம இன்னொரு கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். வை திஸ் காம்போசிஷன், இந்த ரூல்ஸ், இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னா இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்னொரு பேத்து கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு விஷயம். கம்யூனிகேஷன் தான் ஈஸி. ஸோ இது வந்து சினிமாட்டோகிராஃபி லாங்குவேஜ்னு சொல்லலாம், சினிமாட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிக் லாங்குவேஜ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா லீடிங் லைன்ஸ் ஐ திங்க் நார்மலாக இப்போ நான் ஸ்டார்டிங் வந்து கிராஃபிக் டிசைனிங் படிக்கும்போது கூட வந்து ஸ்கெச்சிங்கும் படித்தேன், பென்சில் ஸ்கெச்சிங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லீடிங்ஸில் இருந்தால் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருப்பாங்க. லைக் அந்த 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸ். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ ரயில்வே ட்ராக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி உள்ளே போகுது ஃப்ரேம், அந்த பாயிண்ட். தட்ஸ் லைக் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். மேபி இல்ல அந்த லைன்ஸ் எல்லாமே கம்பைனே ஒரே பாயிண்ட்ல முடியும். ஒரு சென்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கும். சோ ஃப்ரேம் மொத்தமா ஒரு சென்டர்ல பாயிண்ட் இருக்கும், அதுல தான் எல்லாமே லீட் ஆயி போகும். சோ அந்த ரயில்வே ட்ராக் வந்து நல்ல லீட் ஆயி கடைசில அந்த பாயிண்ட் முடியும். சோ அது 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட்ல நான் சென்டர்ல நின்னுட்டு இருக்கேன். ஆனா சென்டர்ல இருந்து ரோடு வந்து லெஃப்ட்டும் போகும் ரைட்டும் போகும். சோ அங்க ஆக்சுவலா 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் லைக் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அங்கேருந்து இப்போ 2 பாயிண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் அப்போ அதுமாதிரி 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல இருக்கு. பட் பேசிக் 1 பாயிண்ட் இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு அந்த லீடிங் லைன்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. மேபி இப்போ ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறோம், இப்போ ஒருத்தர் ஃப்ரேமில் வந்து 1/3 இருக்கிறாரு, இங்கே வந்து ஒரு கம்பி வந்து ஃபாலோ ஆகி மேபி அவர் டுவர்ட்ஸ் அவர் நிற்கிற இடத்துல போகும். ஸோ அந்த கம்பி வந்து ஃபோர் கிரவுண்டில் வச்சு நம்ம லீடிங் பண்ணோம்னா அந்த கண்ணு வந்து இங்கேருந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்த கரெக்டாக அங்கே அவர் கண்ணு ட்ராவலே அதுக்கு தான் போய் முடியும். லீடிங் லைன்ஸ் மோஸ்ட்லி லைக் கண்ணை வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி அந்த எந்த பாயிண்ட் நம்ம ஸ்டோரி சொல்கிறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோமோ அங்கே வந்து அந்த லீடிங் லைன் வந்து எண்ட் ஆகும். ஸோ அதுதான் மோஸ்ட்டாக லீடிங் லைன்ஸ். இது வந்து பில்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா டைப் ஆஃப் லைன்ஸ் எல்லாமே. இந்த லைன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோவில் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், யாரை என்ன கன்வே பண்ண சொல்கிறோமோ அந்த அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறப்பெல்லாம் இந்த லீடிங் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லீடிங் லைன்ஸ் மோஸ்ட்லி ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். லைக் ரூல் ஆஃப் தேர்ட் ஈஸிலி ரொம்ப ஈஸியாக ஒரு சப்ஜெக்டை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் 1 பாயிண்ட்டில் வச்சுட்டு லீடிங் லைன்ஸும் அதை மீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வெரி ஈஸி ஃப்ரேம் ஃபார் பிகினர்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் யூஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் அப்போசிங் கலர்ஸ், இது வந்து ஆஸ்
சப்ஜெக்ட் இட்ஸ் கலர் யூசிங் கலர்ஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் இது. ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணுறவங்களுக்கு கலர் தேரி இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட் கலர் தேரினா still I am learning about color theories, but I think it's a very huge large scale. நீ போயிட்டே இருக்கும் உள்ள இறங்கினே போயிட்டே. கலர் தியரிக்கு ஒரு எண்டே கிடையாது, அது ஒரு கடல். பேசிக்கா அத இந்த ஃப்ரேமிங் சொல்ற மாதிரி கலர் தியரி பேசிக்கா அந்த காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், இந்த மோனோக்ரோமிக் கலர்ஸ், அந்த பிரைமரி கலர்ஸ்னா என்ன, செகண்டரி கலர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு பிரைமரி கலர்ஸ் அதை எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரிய ஆரம்பிச்சாலே கலர் தியரியோட பேசிஸ் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் இன்டு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கலர் இதுதான் நமக்கு வந்து இதை ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரேம்லேயே பார்த்தா நம்ம கலர் யூஸ் பண்ணிருக்கோம். லைக் பார்த்தீங்கன்னா மினிமலா லைக் ஃபுல் ஒயிட் பேக்ரவுண்ட், யூ வேரிங் பிளாக், ஐ எம் வேரிங் ஒயிட். ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப கிளாஷ் ஆகல எதுவுமே. லைக் இம்பார்ட்டன்ஸ் கிவன் ஒன்லி போத் ஆஃப் அஸ். பை ஒயிட் பால இன்னும் ஃபுல் பிளாக் போட்டு இன்னும் எனக்கு கரெக்டாக என்னோட இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ அது எல்லாமே டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே இப்போ பிரைட்டாக மேபி இது தெரியும், இது பிரைட் ஆப்ஜெக்ட் இதனால இது ஏன் பிரைட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இது எனக்கு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்போ தான் இதை பற்றி பேச சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை தேங்க்யூ. இதில் வந்து தனியாக பாப்போட்டே தெரியாது அப்படியா, இதுதான் கலர் தியரியோட முக்கியமான ஒரு பிரின்சிபல். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன்ல வச்சுனா ப்ளூ, அடுத்த டைம் சென்டர்ல ஒரு கோகுட போட்டுட்டு வச்சா இன்னும் ஆமா நம்ம மூஞ்சி பக்கமா எல்லாமே கோகு மூஞ்சி பார்த்துட்டு. கோகு இஸ் ஆல்வேஸ் பவர். ஐ எம் வெரி பிக் டிராகன் பால் ஜி ஃபேன். அனிமேஷன்ஸ்ல எவ்வளோ காம்போசிஷன். லாங் சைஸ் புக்ல வந்து ஒரு டைம் ஸ்கெட்சிங் பண்ணுவேன். அதுல வந்து ஒரு கோகு ஃபுல்லா ஸ்கெட்ச் பண்ணிருக்கேன். பென்சில் கொடுங்க, நான் ஃப்ரேம் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே கிடக்கு செக் பண்ணுவோம், அதை பார்க்கணும். கோகு ஃபுல்லா ஃபேஸ்ல அந்த ஒரு ரியாக்ஷன் ஃபேஸ்ல பண்ணது நல்லா இருக்கும். இந்த ரியாக்ஷன் இது வந்து சூப்பர் சைன் போறதுக்கு முன்னாடி இருக்கிற ரியாக்ஷன் நினைக்கிறேன். பட் இல்ல, இவன் ஃபைட்டுக்கு ரெடியாக ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால சூப்பர் சைன் போறதுக்கு முன்னாடியும் இருக்கலாம். இவன் வந்து கண்டிப்பா இவன் வந்து ஃப்ரீஸா கூட ஃபைட் பண்ணும்போது இல்லை, வேற யாருக்கோ கூட ஃபைட் பண்ணும்போது. ஃப்ரீஸா ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சைன் போறது இல்லை, அதுக்கப்புறம் எப்போ வேணா இருக்கலாம். பட் இவன் சூப்பர் சைன் போறதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய டைம் சூப்பர் சைன் ஆயிருக்கானா. ஸோ அதெல்லாம் எல்லா டைம் இப்படி தான் வச்சிருப்பான். சூப்பர் சைன் அதான் எல்லோவா தலை மாறும் இல்லை. ஓகே, தட்ஸ் த பவர் பூஸ்டப். ஓகே ஓகே. ஸோ அதுலேயும் கலர் தியரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இதை யூஸ் பண்ணால் அதில் அதை வந்து ரொம்ப பிரைட் அனிமேட்டட் மாங்காலேருந்து எடுத்ததுனால ரொம்ப அனிமேஷனே ரொம்ப ஜாப்பனீஸ் அனிமேஷனு. ஸோ எல்லாமே பாப் ஆகி தான் இருக்கும், எல்லாமே பளிச்சுன்னு இருக்கு. இவனும் வந்து இவனுக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகி தான் இருப்பான். எல்லோ கலர் ஃப்ளாஷ் ஆனால் சூப்பர் சைன் 1, எல்லோ கலர் ஃப்ளாஷ் ஆகி முடி இன்னும் கொஞ்சம் முடியல கலர்ட்டாக இருந்தால் சூப்பர் சைன் 2. டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் ஃபுல் சூப்பர் சைன் ப்ளூ வரைக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ஆனால் அது நீங்கள் அல்ட்ரா இன்ஸ்டிங் வரைக்கும் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் டிராகன் பால் ஜி ஃபேன் இருக்கீங்களோ அவங்க சொல்லுங்க, அதுக்கு தனியாக ஒரு பாட்காஸ்ட். இப்போ கலர் கம்போசிஷன் பார்த்து ஐ திங்க் ரீசென்ட்லி ஹம்பியில் நான் ட்ராவல் பண்ணும்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ட்ராவல் வித் மீ டுக் அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஷாட். ஆல்ரெடி அந்த கலர் பேலட்ஸ், ஐ மீன் என்னது ஃபில்டர்ஸ் மாதிரி நிறைய ஆல்ரெடி கலர் ஃபில்டர்ஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலாக இன் கேமரா. சேஃபியா மாதிரி இன்னும் 4-5 இருக்கு. அப்புறம் அந்த ஐ திங்க் தட்ஸ் வை இந்த ஃபியூஜி அந்த கலர் சைட்ஸ் எப்பயும் நல்லா இருக்கும். லைக் நம்ம அவுட்புட் பார்க்கும்போதே அந்த அவுட்ல பார்க்கும்போது will feel good. Okay, இது ஆல்ரெடி ஸ்டோரி சொல்லலாம். ஸோ அது ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கோயிலில் முன்னாடி வந்து ஸ்டெப்ஸில் வந்து ஒருத்தர் வந்து தேங்காய் வித்துட்டு இருப்பாரு. அந்த கோயிலுக்கு வரவங்க அந்த தர்ச்சனை கொடுக்குறதுக்கு தேங்காய் வித்துட்டு இருப்பாரு. அந்த ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக இருக்கும். லைக் அந்த ஸ்டெப்ஸ் வந்து லீடிங் லைன்ஸு, அந்த ரேஷியோ, அப்புறம் பின்னாடி வந்து பில்லர்ஸ் லைன்ஸ் இருக்கும். மெயினாக இனி அட்ராக்ஷன் என்னன்னா அந்த தேங்காய் விற்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ தட் ஆக்சுவலி பிரிங்ஸ் அந்த கண்ணு கரெக்டாக அந்த ஃப்ரேம் எல்லாமே கிரே டோனு, அந்த தேங்காய் ப்ரௌன் டோன் எல்லாமே பேஸ்டல் டோன் இருக்கும், டார்க் மைல் டோன் இருக்கும். அந்த அவர் மட்டும் ஆரஞ்ச் ஷர்ட்டில் போட்டுப்பாரு. ஸோ டக்கு கண்ணு அங்கே தான் போகும். ஸோ தட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஆப்வியஸ்லி அந்த கலர் கம்போசிஷன் யூஸ் பண்ணது தான். லைக் இல்லைனா அவர் வேற நார்மல் ஒயிட் ஷர்ட்டில் போட்டு தான் தெரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஃப்ரேம் பண்ணும்போது அது ஹீஸ் லக்கி. நீங்களும் பார்க்கும்போது நான் இந்த ஃபோட்டோ பார்ப்பேன். ஸோ கலர் கம்போசிஷன் இஸ் லைக் அந்த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலர் கம்போசிஷன். கலர் கம்போசிஷன் இஸ் லைக் இந்த ஃப்ரேமிங்ல இருந்து தனியாக எடுத்து கொடுக்குறது. காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ரெட் வந்து பிரைமரி கலர், அதில் வந்து ஒயிட்டோ இல்லை பிளாக்கோ இல்லை என்ன வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பாப் அவுட்டாக தெரியும். ஸோ அந்த பிரைமரி கலர்ஸ்னால் என்ன, அந்த பிரைமரி கலர்ஸில் எதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கலர் கம்போசிஷன் வந்து இட்ஸ் அ குட் திங். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் லைட் பெயிண்டிங் வந்து பண்ணுறீங்களா, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பேட்டர்ன்ஸ் தான். பேட்டர்ன்ஸ் ஆர் மை ஃபேவரட். யூ கிரியேட் பேட்டர்ன்ஸ் இன் லைட் பெயிண்டிங் யூஸ் பண்ணி யூ கிரியேட் பேட்டர்ன்ஸ். அந்த உங்களோட ஆஸ்தான இந்த விங்ஸே வந்து ஒரு அந்த டிஃப்ரெண்ட்டான பேசணும். அந்த விங்ஸ் ஆஃப் லைட் பெயிண்டிங்லேருந்து ஒரு விங்ஸ் வரைவார். ஸோ அது வந்து இவரே ஒரு டூல் டிசைன் பண்ணி அந்த டூலில் வச்சு wings, like mostly human portrait with wings. Human portrait with wings. So அந்த photo போடுறீங்க. அதுல I think I'll put one photo is like really connected, like அந்த Jagu's pictures, like that photo is because அந்த photo பார்த்ததுக்கு அப்புறம் இவர் ஓகே இவர் பார்ட்னர் like doing a light painting wings for him for Jagu talks a lot. But that photo made so much impact in me that okay, see simple அவருக்கு
அவருக்கு நடக்க முடியாது எதுவும் முடியாதுன்னா he got the wings, he had the wings to fly அப்படிங்கிறது that is mind representation இல்லையா. He had a disability, but that disability doesn't stop that doesn't stop him anywhere. Giving wings to him is like that anything is possible, like that spoke his mind. He was possible of doing anything. He was talking to connecting to people so much. And even though I don't know him personally, I've heard stories from you, from people around us. We were mutual friends நிறைய பேர் இருக்கறனால it was that photo gave me goosebumps literally when I saw it. That's where patterns come into play, yeah. So you recreated his brain using patterns. So patterns and photography and composing, what do you think about it? நார்மலாக ஒரு ஃபோட்டோ இருக்கும்போது இப்போ நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்கொயர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து சென்ட்ரல் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளில் வந்து இப்போ ஒரு பிரைடை போர்ட்ரேட் இருக்கணும். ஐ மோஸ்ட்லி சின்ஸ் வீ டூ வெட்டிங்ஸ் அலாட் எக்ஸாம்பிளாக வெட்டிங்ஸை எக்ஸாம்பிள் எடுத்துடுறேன். இப்போ 4 ஸ்கொயர் இருக்கும், அது நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் நடுவில் வந்து பிரைடை நிற்க வச்சு நம்ம போர்ட்ரேட் தான் இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். டக்குன்னு கண்ணு ஸ்கொயருக்கு போகாது, ஏன்னா ஸ்கொயர் ஆல்ரெடி ரிப்பீட்டேட்டிவ் இருக்குது. சென்ட்ரல் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த அங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த பிரைடே அங்கே நிப்பட போது அந்த கண்ணு வந்து கரெக்டாக அங்கே லாங்குவேஜ் கரெக்டாக அங்கே போகும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். இதே பற்றி பேசிட்டு இருக்கும்போது யூ கேன் ஆல்சோ டாக் அபவுட் மினிமலிஸ்டிக் ஆர் சிம்பிளிசிட்டி. பேட்டர்ன்ஸ் வந்து இட் டசன்ட் ஹேவ் டு பி ஷேப்ஸ் ஆல்சோ. மேபி பேட்டர்ன்ஸ் வந்து லைட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். மேபி அந்த ஒரு கிரில்லேருந்து விழுகும்போது ஒரு பேட்டர்ன் இருக்கும், அது ஷேடோஸ் இருக்கும், அது ஒரு பேட்டர்ன் இருக்கும். நார்மலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்லா சினிமாலும் இல்லைன்னா ஃபோட்டோ ஷூட் இருக்கும்போது ஒரு விண்டோ பக்கத்துல இருந்து ஒரு லைட் கொடுத்தோம்னா அதில் ஒரு பேட்டர்ன் வந்து மூஞ்சி லைட் ரேஸ், சன் ரேஸ். ஸோ அது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு சம்திங் ரிஜுவினேட்டிங்னாலே லைட் ரேஸ் தானே இப்போ எக்ஸாம்பிள். That pattern is a very repetitive pattern in it. Moving on to the next topic வந்து simplicity. Simple எங்க frame. இந்த frame தான் simplicity-க்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். Black and white and not black and white is the most complementary colors. இப்போ blackனா blackல ஒரு white வச்சீங்கன்னா கண்டிப்பா தனியா தெரியும். yin yang அதுதான் simplicity-க்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பேட்டர்னுக்கு பெரிய எக்ஸாம்பிள். அந்த yin yang pattern அது எல்லாமே ரெகக்னைசபிள். பேட்டர்ன் அண்ட் simplicity எல்லாமே ரெகக்னைசபிளுக்கு வந்து ரொம்ப ஒரு இது பேசிக் இது black and white cinema, black and white. இப்போ நம்ம இந்த simplicity as always like there are pictures வந்து மேபி simplicity pictures are used mostly like அந்த calm pictures அந்த மாதிரி ஒரு மூட சொல்ல போகுது ஏதாச்சும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா calm pictures-ஐ விட simplicity has the most silent sound அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு இந்த சிம்பிளிசிட்டி சொன்னபோது எனக்கு என்ன டாபிக் தோணுச்சுன்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ தட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக தெரியும். இது வார் டைமில் ஷூட் பண்ண போட்ட ஃபோட்டோ. அந்த ஒரு வல்ச்சர் வந்து ஒரு பொண்ணையோ இதோ குத்துறது. ஸோ தட் ஃபோட்டோ வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஃப்ரேம் தான் ரூல் ஆஃப் தட்ஸில் லெஃப்ட்டில் வச்சிருக்கு. அழகாக எடுத்துருப்பாப்புல. நீ சொல்கிறது ஃபோட்டோ நல்லா இருக்கு. அது வந்து ஃபுட் ஃபெமினைனால அந்த குழந்தை ரொம்ப ஓகே வார் இல்ல ஃபுட் ஃபெமினைன் ஒரு வல்ச்சர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பாடி இருக்கு, ஆனா பட் பேபிஸ் அலைவ். நீ வியட்நாம் சொல்ற இன்னொரு தட் ஃபோட்டோ வந்து ஒரு பொண்ணு நேக்கடா ஓடி வரும். ஆமா அது ஓடி வரும். அது வார் வியட்நாம் வார்ல நான் வந்து இந்த ஃபோட்டோ இது வந்து ஏன்னா இந்த ஃபோட்டோ சொல்ற அப்படின்னா திஸ் ஃபோட்டோ இஸ் வெரி சிம்பிள் ஃபோட்டோ. ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் டைம்ல அந்த ஃபுட் ஃபெமினைன் டைம்ல இருக்குல ஃபெமினைன் as a photography perspective பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஃபோட்டோ மாதிரி இருக்கு. பட் that powerful word that it created இல்லையா. ஸோ சிம்பிளிசிட்டி கிரியேட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் அப்படிம்பாங்க. இன்னொரு சின்ன ஒரு விஷயம், நெகட்டிவ் ஃப்ரேமிங்கு சிம்பிளிசிட்டி கம்பைன் பண்ணி ஒரு என்ன ஆடுன்னு ஒரு ஆடு ஒரு எல்லோ கலர் பேக்ட்ராப் இருக்கும், ஒரு கை மட்டும் உடச்சிட்டு வெளியே வரும். ஸோ கிரியேட்டிங் திஸ் இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சவங்க அந்த காமனான மூடு செட் பண்ணுறது பட் ஏதாவது பவர்ஃபுல் இட் ஆல்சோ பவர்ஃபுல்லாக கன்வே பண்ணுறது. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் நிறைய பார்க்கலாம். லைக் இந்த லோ ஆங்கிளில் ஒரு பவர்ஃபுல் பீப்புளை லோ ஆங்கிளில் காமிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். யூ வில் பி ஸ்டாண்டிங் இந்த மவுண்டன் இல்லை சிலவெட்டில் காமிக்கிறது. இந்த மாதிரி ஷாட்ஸ் லைக் அந்த ஆங்கிள் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியும் மேட்டர்ஸ் லாட். பட் சிம்பிளிசிட்டி மினிமல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த கம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை ஒரே டைம்ல சிம்பிளாக இருக்கணும், பட் அதே டைம்ல ஸ்டோரின்னு சொல்லலாம். அதே டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் அதான் ஸோ அது பார்க்குறதுக்கு ஈஸியாக பட் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக். இப்போ மட்டும் வச்சு நீங்கள் ஒரு ஸ்பெகட்டி பண்ணுங்கடா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அது. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு சின்ன ஒரு பொருளை வச்சு அவ்வளோ பெரிய ஸ்டோரி சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். பட் சிம்பிளிசிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோல். டெப்த் ஆஃப் ஃபீல்டு என்னென்ன பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணுறது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கிரியேட்டிங் டெப்த் லேயர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறது வந்து அதில் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் தட் யூ யூஸ் வந்து பிளேஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஆப்பர்ச்சர் இதுக்கு எவ்வளோ ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பேஸ் டெக்னிக்கலி வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு தான் பேஸ் நம்ம எல்லாத்துக்கும்.
இப்போ ஒரு ஃபோர்க்ரவுண்ட் வச்சுட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக பிளர்ராக காமிச்சு ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா தட்ஸ் குட் ஃபோட்டோ அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஸ்டோரி சொல்லும் போது இப்போ மேபி இப்போ அந்த இடத்துல ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, வேற யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த ஹீரோ வந்து ஃபோக்கஸ்ல காமிக்கிறனால ஒரு 85mm லென்ஸோ இல்லை மேபி ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ மட்டும் இருந்துச்சு போது பேக்ரவுண்ட்ல பிளர் ஆகி ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் 70, 200, 200, 400, 600 எல்லாமே டெலிஃபோட்டோ லென்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி வைல்ட் லைஃப் ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்காசி இந்த பேக்ரவுண்ட்ல இந்த தனியா லைன் தனியா காமிக்கிறது இல்ல. வைல்ட் லைஃப் கண்டிப்பா டெப்த் ஃபீல் இருக்கு. டெலிஃபோட்டோ லென்ஸ் சிங்கத்துக்கு பக்கத்துல போய் நின்னா எடுக்க முடியும், அது கடிச்சு வச்சிராத. அதுக்கு தனியா எக்யூப்மென்ட் கேமரா ட்ராப்ஸ்ல வச்சு எடுக்கறாங்க. பட் நார்மல் லைக் அந்த டெலிஃபோட்டோ கையில கேமரா கேரி பண்ணிட்டு போகும்போது டெலிஃபோட்டோ லென்ஸ்ல வந்து டெப்த் ஆஃப் ஃபீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் தனியா எடுத்து கொடுக்கறதுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இஸ் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து யூ ஷுடன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னாலே பிளர்னு கன்ஃபியூஸ் பண்றாங்க. டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல ரெண்டு இருக்கு, லைக் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்கு, நேரோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்கு. ஷாலோ தான் அந்த பேக் பிளர் பண்ணி ஒருத்தர் சப்ஜெக்ட் ஃபார் எஃப் ஸ்டாப் வந்து 1.4 1.5 1.8 இப்போ ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறோம் இல்ல இப்போ அந்த ஒரு படத்துல வந்து குரூப்ல எல்லாரும் 4-5 லைன் நிக்கிறாங்க, அங்க வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ மேபி ஆமா இல்லனா இப்போ ஒரு படத்துல வந்து 3 ஆக்டர்ஸையும் காமிக்கணும், ஆனா 3 பேர் பின்னாடி 1-2 லைன் ஒரே லைன்ல நிக்கல, முன்னாடி பின்னாடி நிக்கிறாங்க, ஆனா 3 பேருக்கு ஒரே டைம் காமிக்கணும்னா அங்கதான் நேரோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வரும். ஸோ அங்க வந்து நீங்க பேக்ரவுண்ட் பிளர் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் போயிடும், அந்த 3 பேர்த்தையும் ஒரே டைம் காமிக்கணும். அங்கதான் அந்த நேரோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து மோஸ்ட்லி லைக் அந்த அப்பேச்சர் நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பர் லைக் F8 F7 F8 அந்த மாதிரி போகும்போது நேரோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் போகும். இந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் போகும்போது எப்பவுமே அந்த லோவஸ்ட் நம்பர்ஸ் கிரியேட்ஸ் லைக் அந்த ஷால். பட் ஐ திங்க் போர்ட்ரேட் பண்ணா நிறைய ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் தான் எப்பவுமே தெரியும். லைக் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எல்லாமே பேக்ரவுண்ட் தான் பிளேஸ் போத் பிளேஸ் டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்ற ஸ்டோரி எல்லாம். இது வந்து லேயர்ஸ் ஆஃப் டெப்த் அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபோர்கிரவுண்ட் வச்சு சப்ஜெக்ட் வந்து இப்போ இங்க வந்து ஒரு ஃபோர்கிரவுண்ட் வைக்கிறோம், இது ஃபோர்கிரவுண்டு, இதுதான் சப்ஜெக்ட், பேக்ரவுண்ட் இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக காமிக்கிறதுக்கு. இப்போ நான் எங்கே அது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் சிக்னேச்சர் மூமெண்ட்ஸுக்கும் மரங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஸோ எல்லா ஷாட்லேயும் வந்து மரத்தில் இருந்தால் நாங்கள் வெளியே வரும். இது இப்படி தான் இது இந்த கிம்பிள் நேச்சர் ஹெல்ப்ஸ். ஸோ அந்த மரம் வந்து ஃபோர்கிரவுண்டில் இருக்கும், சப்ஜெக்ட் எப்போவுமே ப்ரொட்டகனிஸ்டோ சப்ஜெக்டோ வந்து அது கீழே நடக்கும், பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு சிக்னேச்சர் மூமெண்ட்ஸில் வந்து எப்போவுமே அந்த மரத்தோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். தட் கிரியேட்ஸ் டெப்த் லேயர்ஸ். இல்லை அதான் அதே டெப்த் ஆஃப் லேயர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு 3D ஃபீலிங் கொடுக்குது. ஏன்னா பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே பிக்சர் அண்ட் வீடியோ கிரியேட் பண்ணும்போது தான் we feel that we are present there. ஸோ அதுதான் உங்களுக்கு இதாக இருக்கும் டெப்த் ஆஃப் ஃபீல்டில். ஏன்னா நார்மலாக நம்ம பார்க்குற விஷுவல் வந்து 2D விஷுவல், நம்ம படமாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ வந்தால் பார்க்கும்போது நம்ம கண்ணில் பார்க்கும்போது இட்ஸ் 2D. There's no 3D in that. Like unless you are using நம்ம அந்த 3D VR goggles இல்ல 3D படம் பார்க்கும்போது just 3D நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் நேரா ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் a flat layer. லைக் அந்த போட்டோ வந்தாலும் சரி வீடியோ வந்து ஸ்கிரீன் ஸ்டைல் எல்லாமே 2D தான். அதுல if you can like முன்னாடி ஒரு செடி இல்ல முன்னாடி ஏதாச்சும் ஒரு புக், அது நடுவுல ஒரு பையன் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா, அதுக்கு பின்னாடி வந்து மேபி அந்த ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் லைப்ரரி மாதிரி. ஸோ அந்த 3 லேயர் இருக்கும்போது லைக் அங்க வந்து யூ கேன் ஒரு 3D விஷுவல் நமக்கு தெரியுது. இல்ல வெறும் நம்ம அந்த பையன் மட்டும் நிக்க மேத்தமெட்டிக்கலி டெக்னிக்கலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ல தான் நம்ம ஸ்க்ரீன் வந்து உட்கார வைப்போம். நம்ம ஜெட் கோஆர்டினேட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜெட் கோஆர்டினேட் தேர்ட் கோஆர்டினேட் 3 அதான் தேர்ட் டைமென்ஷன். ஜெட் கோஆர்டினேட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா முன்னாடி அந்த இதுக்குள்ள வந்து நம்ம ஒரு லேயர் கிரியேட் பண்ற மாதிரி. தட்ஸ் த 3D திங். அதான் டெப்த் லைக் லேயர்ஸ் லைக் நம்ம வந்து அது வந்து ப்ராப்ஸ் வச்சு நம்ம லேயரிங் பண்ணலாம், இல்ல லைட்டிங் வச்சு லேயரிங் பண்ணலாம், இல்ல கலர் ஆஃப் லைட்ஸ் வச்சு லேயரிங் பண்ணலாம். ஜெட் கோஆர்டினேட் இன்ட்ரடியூஸ் பண்றது ஆல்வேஸ் நைஸ் டு இன்ட்ரடியூஸ் some ஒரு 3D feel to the picture or the video and everything like அந்த for us to be there. சிம்பிளா சொல்லணும்னா for the audience to be present in இது. நிறைய படத்துல வந்து ஃபோர்கிரவுண்ட் வந்து வச்சிருப்பாங்க, நமக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாது. இப்போ லியோ படத்துல கூட அவங்க இது க்ரௌட் ஃபுல்லா இதை ட்ராப் பண்ணிட்டு போட்டு போவாங்க ஃபைட் சீன். அப்போ வந்து நிறைய டெப்த் லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து தளபதி மேலே தான் இருக்கும், அவர் தான் சண்டை போடுறதெல்லாம் ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கும். ஆனால் என்னன்னா அந்த லேயர்ஸ் கிரியேட் பண்ணதுனால நமக்கே அங்கே இருக்கிற ஃபீல் இருக்கும். ஒன் ஆஃப் அந்த கார் டிரைவிங் அனிமேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் நமக்கு அந்த ஃபீல் நிறைய வருதுன்னா நம்ம வந்து அங்கே இருக்கோம். இந்த ஜெட் லேயர் யூசேஜ் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது. தட் கிரியேட்ஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண வந்து இந்த காம்போசிஷன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிரியேட், லேர்னிங் காம்போசிஷன் அண்ட் வாட் கேன் பி டன். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் பாட்காஸ்ட் எபிசோட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எம்ஜேபிடியில் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எம்ஜேபிடியில் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும்
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணணுமா இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த இவனே இந்த சௌதர்சன் சௌதர்சனே போய் கமெண்ட் பண்ணுவார். எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பாட்காஸ்ட்டாக பேசுகிறது தான் இது. அண்ட் என்னோட யூடியூப் சேனலும் வந்து ரிவைவ் பண்ணணும். டாவின்சி ரிசால்வ் கிளாஸஸ் வந்து அதை இருக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ரீல்ஸ் டெய்லியே போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஸ்டெப் அட் அ டைம் போவோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.